இந்த சோஷியல் மீடியாவில் நம்மள்ட்ட சொன்ன ஒரு பெரிய பொய் என்னன்னு தெரியுங்களா? உன்னோட நீச் கண்டுபிடி. நீங்கள் ஏதாவது ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட நீச் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன டாபிக் வந்து எந்த கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நீச். நீங்கள் வந்து ஃபுட் பிளாக் போட போகிறீங்களா, இல்லை டெக்கு பற்றி பேச போகிறீங்களா, அப்படின்னா நீங்கள் வந்து விளாகிங் பண்ண போகிறீங்களா, இதுதாங்க வந்து நீச். நீச் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து வீடியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பட் நீச்ன்றது ஒரு பெரிய ஸ்கேமுங்க. ஆக்சுவலாக நீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் தாங்க நீச். கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஆத்தென்டிக்காக உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்கள் மனசில் இருந்து என்ன வருதோ அதை வந்து பேசுங்க. அதுதாங்க நீச். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்க முடியும். பட் நம்ம நீச்னு தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஒரு டைமில் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஒருவேளை நம்மளோட நீச் வந்து இது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒன்று தேட போயிடுவோம். இதில் வந்து இன்கேஸ் சரியான க்ரோத் இல்லை அப்படின்னா இது வந்து நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஒரு நீச் வந்து தேட போயிடுவோம். வேற ஒரு கண்டென்ட், ஒருவேளை நம்ம வேற கண்டென்ட் சூஸ் பண்ணணுமோன்ட்டு அதை தேடி அது பின்னாடி ஓடிட்டு இருப்போம். பட் நீச்சுன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து குக்கிங் தான் வரும். ஸோ நான் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடல, ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் போடல. அந்த ஃபுல் வீடியோ பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். பட் நான் வந்து ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அந்த குக்கிங் கண்டென்ட் நான் சூஸ் பண்ணப்ப அது வந்து நான் வேற மாதிரி ஏதாவது ஆஸ்தட்டிக்காக காமிச்சிருக்கணும். அந்த